பிரேஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின்படி இதற்கு கீழ்ப்படிந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதற்காக நீங்கள் செபிக்கிற பொழுது, இதன்படி நீங்கள் கை கொள்ளுகிற பொழுது தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஓகே, இன்றைய நாளிலும் கூட தேவன் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னவென்றால், பிரசங்கி எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 1-8 வரைக்கும் 8 வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த 1-8 வசனங்கள் வரைக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ பூர்வ காலத்திலிருந்து இம்மட்டுமா எனக்கு என் குடும்பத்தில் என்னால் முன்னேற முடியலையே, ஒரு குடிகார கனவு இருக்கார், அவர் ஆனால் மாற மாட்டேங்கிறாரே, திருந்த மாட்டேங்கிறாரே, என் பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, என் வாழ்க்கை இதோ நான் திருமணமாகி இம்மட்டுமா நான் அழுது கொண்டே இருக்கனே, என் காலம் இப்படியே போயிருமா என்று சொல்லி இன்னைக்கு எத்தனையோ சகோதரிகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம இப்படியே அழுது கொண்டே இருக்க மாட்டோம். இப்படியே நம்முடைய வாழ்க்கை போயிடாது. எல்லாவற்றிற்கும் ஏசப்பா சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நட்ட ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. இதோ இன்றைக்கு வேணா உங்களை பார்த்து ஏளனமாய் ஒவ்வொருவரும் பேசலாம், ஏளனமா நினைக்கலாம், உங்களை தூசிக்கலாம், துன்பப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் ஏசப்பா சொல்றார், மகளே நீ கலங்காத, எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு, மகிழ்ச்சியா இருக்க ஒரு காலம் உண்டு, நட்ட ஒரு காலம் உண்டு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். நீங்க நீண்ட நாட்களாக அழுது கொண்டே இருக்கீங்களா? நீண்ட நாட்களாக புலம்பிக் கொண்டே இருக்கீங்களா? நீண்ட நாட்களாக அடிமேல அடி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியம் உங்களை நெருக்கி கொண்டே இருக்கிறதா? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஏங்கி கொண்டே இருக்கீங்களா? தாகத்தோடு இருக்கீங்களா? என் வாழ்க்கை மாறாதா? என் சூழ்நிலை மாறாதா? இப்படியே தான் இருப்பேனா? காலமுட்டுக்கும் நான் சாகிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருந்துருவேனான்னு சொல்லி எத்தனையோ பேர் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் ஏசப்பா சொல்லுகிறார், மகளே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஏசப்பா ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கட்டாயம் அந்த காலம் ஏற்ற காலத்தில் நான் அதை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதமான மழையாய் நான் பெய்ய பண்ணுவேன், நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. யாரெல்லாம் கண்ணீரோடும் வேதனையோடும் என் சூழ்நிலை இப்படியே இருக்கிறதே, இதோ வருஷக்கணக்காக 20 வருஷம் 10 வருஷம் காலங்காலமான இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்களோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுன்னு சொன்னீங்களப்பா. இந்த காலமெல்லாம் மாறுபடிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறுபடிக்காய் செபிக்கிறேன். நட்ட ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டுன்னு சொன்னீங்களே, இப்படியே காலம் செல்லாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களோட சூழ்நிலைகளாக மாறட்டும், அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறும்படிக்காய் நான் செபிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொன்னீங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கை மாறும், இதோ இந்த வருஷத்துல எனக்கு ஒரு தேவன் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் என்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்க என் தேவன் கிருபை பாராட்டுகிறார். இந்த அப்படியா செய்திருக்காங்க. நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூல பிதாவே. ஆமேன்.